ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாரி பாட்டுக்கு ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் இருந்துகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஸ்ரிஜா நம்ம ஹாஸ்னி நம்ம சங்கர பாண்டியெலாம் வராங்க. என்னாச்சு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. இல்லைக்கா, இப்போ வரைக்கும் எனக்கு வந்திருக்கிறவங்க மாயாவா தாரவான்னு குழப்பமாகவே இருக்குக்கா. என்ன பண்ணுறேன்னே எனக்கு புரியலக்கா. எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னதும், சரி மாதிரி நான் உனக்கு ஒரு நல்ல வழி சொல்கிறேன், போய் தேவியம்மாவை தூக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. எதுக்குக்கா? போய் தூக்கிட்டு வா அப்படின்னதும் மாரியும் தூக்கிட்டு வந்து ஷோபால வைக்கிறாங்க. சரி மாரி, உன் குழந்தைக்கு கிள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்னி, என்னது என் குழந்தைக்கு நானே கிள்ளவா? அதெல்லாம் முடியாது, போங்கக்கா அப்படின்னதும், நீ கிள்ளனா என்ன, நான் கிளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்னி வந்து தேவியம்மாவுக்கு கிள்ளி விட்டுட்டு மாரி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஐயோ அக்கா, குழந்தை அழுவதுக்கா, என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க? இங்கே பாருங்க, இப்போ நான் சொல்கிற ஐடியாவை கேளுங்க. தாராத்தைக்கு தேவியம்மானா சுத்தமாக பிடிக்காது. அப்படின்னா கண்டிப்பாக இப்போ குழந்தை வந்து அழுறத பார்த்துட்டு அவங்க குழந்தைய தூக்கவே மாட்டாங்க. அப்படி மட்டும் தூக்கிட்டாங்கன்னு சொன்னா அது மாயா. அப்படி தூக்காம பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அது தாரா. இப்போ ஓகேவா அப்படின்னதும், இருந்தாலும் குழந்தை பாவக்கா, வாங்க மறைஞ்சு நின்று பார்க்கலாம் அப்படின்னுட்டு நம்ம சங்கர பாண்டி எல்லாரும் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து தாரா வராங்க. ஐயோ, என்ன இது, குழந்தையை தனியை போட்டுட்டு அப்படி எல்லாரும் எங்கே போயிட்டாங்க தெரியலையே. சூர்யா, ஹாஸ்னி அப்படின்னு ஒவ்வொருத்தங்களோட பேரை வந்து சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க தாரா. இருந்தாலும் யாரும் வார மாதிரி இல்லை. அங்கே யார் பார்த்துட்டு இருக்கிறது? சங்கர பாண்டி, இங்கே வாப்பா அப்படின்னதும் வாராமா அப்படின்னு போகும்போது, ஐயோ சித்தப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் போனா எப்படி அது தாராத்தியா இல்லை மாயாவான்னு கண்டுபிடிக்கிறது? போகாதீங்க, பொறுமையா இருங்க சித்தப்பா அப்படின்னு காசினி சொன்னது எல்லாரும் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இது, யாருமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் பாப்பா அழுறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி தாரா தூக்கலான்னு போகும்போது கரெக்டா சூர்யா வந்து பாப்பாவை தூக்கிடுறாங்க. மாரியை வந்து நம்ம எல்லாரும் போனா சந்தேகம் வரும், மாறி நீ போ அப்படின்னு ஹாசினி சொன்னதும் மாரியோடி வந்து குழந்தைய வாங்கிட்டு அப்படியே ஹேஷுவலா ரூமுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம மாரிக்கு ஒரு குழப்பமாயிடுது. இந்த பக்கம் பூங்குன்றத்தை காமிக்கிறாங்க. பூங்குன்றத்துக்கு குழப்பமாவே இருக்கு. என்ன இது அப்படின்னா, மாரி சந்தேகப்படுற மாதிரி இவங்க கண்டிப்பா தாராவை தான் இருக்க முடியும். ஏன்னா மாரியோட கனவுல வரது எல்லாமே பழிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா மாரி கண்ட கனவுல வந்த மாதிரி தான் இந்த அம்மாவும் இருக்காங்க. அப்போ இது தாரா தானா? அப்படி இருந்தாலும் நாம எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அவங்கள வச்சு எடுத்து கூட போய் பார்த்தோம், அங்க தாரா தான் இருந்தாங்க. அப்போ அங்க இருக்கிறது தாரானா, அப்ப இங்க வந்திருக்கிறது யாரு அப்படின்னா, உண்மையிலேயே இவங்க மாயாங்கிற பேரு உடையவங்க தானா? ஒன்னும் புரியலையே, குழப்பமா இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம பூங்குன்றத்தோட ஃப்ரெண்ட் கிட்ட பூங்குன்றம் மாயாவை பத்தி விசாரிக்க சொல்லிருப்பாங்க, அதாவது தாராவை. உடனே அவங்களும் போன் போட்டு, சார் ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க வந்து மாயா தான் அப்படின்னு எல்லா உண்மையும் சொன்னதும் இந்த பக்கம் பூங்குன்றம் உடனே மாரிக்கு போன் போட்டு, மாறி ஒரு முக்கியமான விஷயம், இப்படி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கிட்ட நான் இவங்களை பத்தி விசாரிக்க சொன்ன மாதிரி. அப்படி பார்த்தா இவங்க சின்ன வயசுல இருந்தே காசையெல்லாம் இருந்திருக்காங்க. நம்ம சந்தேகப்படுற மாதிரி இவங்க தாரா கிடையாது மாறி. இவங்க பேர் வந்து நிஜமாவே மாயாதா. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ஏன்னா தாரா நம்ம வீட்டுல இருக்கும் போதே அவங்க அங்க மாயாவை பார்த்திருக்காங்க. அப்படின்னா எப்படி மாறி நம்ம சந்தேகப்பட முடியும்? அப்போ கண்டிப்பா இது தாராவே கிடையாது மாறி, மாயா தான் அப்படின்னதும் மாரியும் குழப்பமா போனை வச்சிடுறாங்க. பார்த்தா பெண்ணுக்கு சூர்யா நிக்கிறாங்க. என்ன மாறி இதெல்லாம்? இல்ல ஹஸ்பண்ட் சார், நம்ம இப்ப எல்லாமே வந்து கண்ணு மூடி துறக்கிறதுக்குள்ள நடந்துட்டு இருக்கு, அதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். அதுக்கு இப்படியா மாறி, முன்கூட்டியே நாம எது பிரச்சனைனா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதானே ஹஸ்பண்ட் சார். அதான் இப்ப வரைக்கும் என்னால இவங்க மாயான்னு நம்பவே முடியல, அப்படி ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்னதும், இங்க பாரு மாறி, இது என் அம்மா தாரா தான், என் அம்மா உருவத்துல இருக்கிற இன்னொரு அம்மா, சரியா? இனி இப்படி எல்லாம் பண்ணாத மாதிரி அப்படின்னுட்டு சூர்யா அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படின்னு பார்த்து சூர்யா நம்ம தாரா கிட்ட வந்து, அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னதும், இல்லப்பா, நான் அங்க காசில இருக்கும்போது சில பல விரதங்கள் எல்லாம் கடைபிடிப்பான், அதனால இன்னைக்கு விரதம் இருக்காப்பா, நான் விரதம் இருக்கேன் அப்படின்னதும் இந்த பக்கம் சூர்யா சரிம்மா அப்படின்னுட்டு ஹாசினிட்டே, இங்க பாரு, அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு விடு அப்படின்னதும் உடனே ஹாசினி சரியில்றாங்க. இந்த பக்கம் மாறிய ஆபீஸ்க்கு வரப்போறியா அப்படின்னதும், மாறியும் நான் இன்னும் 2-3 நாள் ஆகும் ஹஸ்பண்ட் சார், நீங்க போங்க அப்படின்னதும் நம்ம சூர்யாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாறிக்கு சந்தேகம்
சந்தேகமாவே இருக்கு. உடனே நம்ம தாராவும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் விரதம் பிடிக்கிறேன் அப்படின்னுட்டு அவங்களும் விரதம் பிடிக்க போயிடுறாங்க. அப்போ ஹாஸ்னி, ஸ்ரீஜா, சங்கரபாண்டி, பார்வதி எல்லாரும் ஒரேபடியா சொல்லிட்டு இருக்காங்க. மாறி தாராவுக்கு ஃபர்ஸ்டா விரதம்னாலே என்னன்னு தெரியா, ஆனா இப்போ பக்தி முத்தியமா விரதம் அதுன்னு பேசிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா இது தாராவே கிடையாது. மாறி அச்சு அசலாம் அந்த மாயாவே தான் அப்படின்னு இவங்க 4 பேரும் வந்திருக்கிறது மாயான்னு நம்பிடுறாங்க. இந்த பக்கம் மாறிக்கு வந்து சந்தேகம் போகவே இல்லை. அவங்க ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து